ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை அஷ்டமி. தீராத கடன் தீர இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். 8 நாட்களில் உங்கள் கடன் முழுவதும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துவதற்காக பைரவரை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வளர்பிறை அஷ்டமி அன்று நம்முடைய குடும்பம் வளர்வதற்கும் வருமானம் பெருகுவதற்கும் பொருளாதார நிலை உயர்வதற்கும் நாம பைரவரை வழிபாடு செய்வோம். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே தீர்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல பைரவருக்கு என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவுல நாம குறிப்பிட்ட நேரத்துல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும், நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது தேர்ந்து போய்விடும். நிச்சயமாக நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடிய இந்த அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படம் இருந்தது அப்படின்னா தீபம், அதுவும் இலுப்பை எண்ணெயில் நாம ஏற்ற வேண்டும். இந்த இலுப்பை எண்ணெய் ஏன் நாம குறிப்பிட்டு எல்லா தீபங்கள்லையும் நாம இதை செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்களும் சரி, சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, இந்த இலுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றுவதுதான் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவனுக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலுப்பை எண்ணெய். நம்முடைய குல தெய்வத்தையும் நம்மளுக்கு வசிக்கப்படுத்தணும், நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு அழைக்கணும் அப்படின்னாலும் இந்த இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி வரும் அப்படின்றது ஐதீகம். அதனால இந்த இலுப்பை எண்ணெயில நாம தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்க, இப்போ குறிப்பிட்ட நேரம் நாம சொல்லியிருக்கோம். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம சிவபெருமானை, அதாவது சிவன் பார்வதியாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நாம சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒன்று சேருவாங்க. எங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சுமா, ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரிய ஒரு குழப்பமே இருக்குது. இவங்க ஒன்று சேர்ந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு பிடிக்காது, மனைவி ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி யாராவது கோபத்தில் இருக்காங்க, நீங்கள் உங்களுடைய கணவனோடையோ மனைவியோடையோ சேர்ந்து வாழணும் அப்படின்னா கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல நீங்க இந்த பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் பிரிந்த உறவுகள், கணவன் மனைவிகள் கூட ஒற்றுமையாக வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலம் எந்த நேரத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம். பொதுவாகவே நாம் அஷ்டமி அன்று பைரவருக்கு ராகுகால நேரத்தில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த ராகுகால நேரத்தை நீங்கள் யாருமே தவற விடாதீர்கள். அதுவும் இன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேது எப்பவுமே கிளாக் வைஸில் தான் அவங்க வருவாங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு வந்திருக்காங்க. 90 நாளைக்கு, அதாவது 84 நாளைக்கு அவங்க கும்ப ராசியில சஞ்சரிக்க போறாங்க. இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சரியில்லை. அது என்னென்ன ராசிகள்னு தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு விரிவா ஒரு பதிவு கொடுங்க அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதுக்காக தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். இதிலே சொன்னோன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, அதனால தான் நாங்கள் சொல்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருது. பொதுவாக பைரவரை நாம் வழிபாடு செய்ய உகந்த நாளும் ஞாயிற்றுக்கிழமை, வழிபாடு செய்ய உகந்த நேரமும் நம்மளுக்கு இந்த ராகு கால நேரம். இந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு நிற துணியை நாம எடுத்துக்கணும். இதை ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறோம். அதனால அதற்கு தகுந்த மாதிரி சின்னதா ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல
ஒரு கைப்பிடி கல்லுப்பு. நீங்கள் அப்படி ஒரு பிடி அள்ளினீங்க அப்படின்னா கீழே சிந்தாமல் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி நிற்கிற அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் அந்த சிகப்பு நிற துணியில் போட்டுக்கோங்க. நாம் ஏன் சிகப்பு நிற துணியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பைரவருக்கு சிகப்பு நிறம் உகந்த நிறம், பிடித்த நிறம். அதனால அந்த சிகப்பு நிற துணியை நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே நம்ம எந்த விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே அதை வந்து ஏதாவது குறையணும், இந்த பிரச்சனை நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்லாம் நினைச்சு சில பரிகாரங்களை செய்யும்போது அதை வந்து சிகப்பு நிற துணியில செய்வது ரொம்ப விசேஷம். சரிங்க, இப்போ இந்த சிகப்பு நிற துணியில ஒரு பிடி கல்லுப்பை வந்து நம்ம எடுத்து வச்சிடறோம். அதுக்கு அடுத்து கவுண்ட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். 8 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 8 கிராம்பு அதையும் நீங்கள் இந்த கல்லுப்போட வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் நல்லா ஒன்று சேர்த்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் பைரவர் படம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா நிச்சயம் பைரவரினுடைய சந்நிதி இருக்கும். அங்கே போய் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் பிரச்சனைகள், அது என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு வழக்கு கேஸு அது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி வந்து ஒன்று சேரணும், உறவுகளுக்கிடையே சண்டை, நாங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து நீங்கள் பைரவர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த முடிச்சையும் கையோட எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க. வச்சுட்டு இதை வந்து எத்தனை நாளைக்கு இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் இருக்க வேண்டும். நீங்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை எடுத்து அதை வந்து ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டு விடலாம். இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, 8 நாட்களில் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இது செஞ்சுட்டா நம்ம கடன் தீர்ந்துருமா, வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு கேட்குற சிலருக்காக நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த பரிகாரம் செய்து கொடுக்கும். உங்களுக்காக நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நிறைய பேர் செஞ்சு இதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. பல சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லக்கூடிய அபூர்வமான விஷயங்களை தான் நம்மளுடைய சேனலில் நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கை மேலே பலன் கிடைச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.